அன்புள்ள மாணவர்களே, பெற்றோர்களே மற்றும் ஆரம்ப கல்வி ஆசிரியர்களே, உங்கள் அனைவரையும் கணித பாடத்திலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது தரம் 3, 4 மற்றும் 5 மாணவர்களுக்கு உரோம இலக்கங்கள் சம்பந்தமான அடிப்படையான அறிவை தாரத்துக்கான மிக இலகுவான நுட்ப முறை. பெற்றோர்கள் நீங்களும் வீட்டிலே பிள்ளைகளுக்கு கற்பிக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பதன் மூலம் மிக இலகுவாக கணிதத்தை வீட்டில் நாங்கள் என்ன மாதிரி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது என்ற விடயத்தை தான் நான் எங்களுக்கு தரப்போகின்றேன். இதுக்கு நாங்கள் டியூஷனுக்கு அனுப்பணும் அல்லது அதுக்குரிய காசு வேணும் எந்த கவலையும் படத்தை விட இந்த வீடியோவை பார்த்தா நாங்களே எங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸ்காலர்ஷிப் நடக்குமா இல்லையா, ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணுறதா இல்லையா, இதெல்லாம் பற்றி நாங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஆனால் கணிதம் எங்களுக்கு எப்போவுமே தேவைப்படும். நீங்கள் ஸ்காலர்ஷிப்பை தாண்டினாலும் சரி, ஓலவெல்னாலும் சரி, யூனிவர்சிட்டி போனாலும் சரி, யூனிவர்சிட்டி முடித்தாலும் உங்களுக்கு கணிதம் கட்டாயம் தேவைப்படும் என்ற வகையில் நான் உங்களுக்கு இந்த வீடியோ தரலாம் நினைக்கிறேன். இன்று நாங்கள் உரோம இலக்கங்களை இலகுவாக எப்படி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, இது மாணவர்கள் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் மாணவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குற வீடியோ தான் இது. எனவே பெற்றோர்கள் இதனை பார்த்து மிக இலகுவாக கற்பிக்கலாம். நாங்கள் உரோம இலக்கத்தை எடுத்துக்கொண்டால் உரோம இலக்கங்கள் என்ன, நாங்கள் வழமையாக பயன்படுத்துகின்ற இந்த இலக்கங்கள், அதாவது நாங்கள் இந்த 1, 2, 3 2 எழுதி இப்படி எழுதுகிற இந்த இலக்கங்கள் வழமையாக பயன்படுத்துகின்ற இலக்கங்களுக்கு சொல்லுவோம் இந்து அராபிய இலக்கம். அப்போ நாங்கள் இந்த இந்து அராபிய இலக்கத்துக்கு பதிலாக நாங்கள் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி நம்பர் போடலாம். அவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சில ஆங்கில எழுத்துக்களை மட்டும் தெரிஞ்சால் உரோம இலக்கத்தை எழுதுறவங்களுக்கு இலகுவா இருக்கு. அதில் நான் உங்களுக்கு முதல் 10 இலக்கங்கள் தர 3, 4க்கெல்லாம் முதல் 10 இலக்கங்கள் தான் இருக்கு. அப்போ நாங்கள் அதை பார்ப்போம். முதல் 10 இலக்கங்களை நாங்கள் இப்போ பார்ப்போம். 1லிருந்து 2, 3, 4, 5, அதே மாதிரி 6லிருந்து 7, 8, 9, 10 வருது. இதில் 3 உரோம இலக்கத்துக்கு உரிய ஆங்கில எழுத்துக்களை தெரிஞ்சால் நாங்கள் 10 இலக்கத்தையும் எழுதலாம். எப்படின்னு பார்ப்போம். முதலாவது 1ன்றதுக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்தலும் ஐ. 1 என்றது ஆங்கில எழுத்துற ஐ. அதே மாதிரி 5 என்பதற்கு ஆங்கில எழுத்து வி. 1 ஐ, 5 வி. அதே மாதிரி 10 என்றதுக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்துகிற ஆங்கில எழுத்து எக்ஸ். இந்த 3 ஆங்கில எழுத்து தெரிஞ்சால் முதல் 10 இலக்கத்தையும் நாங்கள் எவ்வாறு உரோம இலக்கங்கள் மூலம் எழுதுவது என்றதை விளங்கிக் கொள்ளலாம். சரியா? அடுத்தது என்ன டெக்னிக் என்று சொன்னால், இப்போ எங்களுக்கு தெரியும் ஐ என்றா 1, 2 என்றா 2 ஐ, அவ்வளவுதான். ஐ என்றா 1, பின்னால இன்னொரு ஐயை சேர்த்தீங்கன்னா 2. அப்போ 3 ஐ 1, இன்னொரு ஐ சேர்த்தீங்கன்னா 2, இன்னொரு ஐயை சேர்த்தீங்கன்னா 3. சரியா? ரைட். 4 அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வரும் 5. நாங்கள் பாடமாக்கி வச்சுக்கோம் 5 என்றா வி. அப்ப 6 நாங்கள் எப்படி எழுத போறோம், வி என்றா 5, விக்கு அடுத்ததாக 1 சேர்த்தா 6. ரைட். 7க்கு நாங்கள் எப்படி எழுத போறோம், வி என்றா 5, அடுத்ததா 1 சேர்த்தா 6, அடுத்ததா 1 சேர்த்தா 7. அதாவது ஐ சேர்க்க 7. 8 நாங்கள் எழுத போறோம் வி 5, 1 சேர்த்தா 6, இன்னொன்று சேர்த்தா 7, இன்னொன்று சேர்த்தால் 8. பின்னால ஒன்று கூட பின்னால ஒவ்வொரு ஐயை சேர்த்தோம்னு சொன்னா ஒரு இலக்கம் கூடிட்டு வருது. ஆனா மேக்சிமம் 3 வரை இருந்தால் அப்படி கூடலும், 3 நம்பர் மட்டும் அப்படி கூடலும். ரைட். அடுத்தது நாங்க பார்ப்போம் இந்த 2 இலக்கத்தையும் பார்ப்போம். இப்ப பாருங்க, வி என்றா 5, விக்கு பின்னால அடுத்ததா போட்டீங்கன்னா 6, விக்கு முன்னால 1 போட்டீங்கன்னா 4, அவ்வளவுதான். இப்ப வி என்றா 5, 5க்கு அடுத்ததா 1 சேர்த்தீங்க 6, வில இருந்து 1 குறைச்சிங்கன்னு சொன்னா 4. அப்ப நாங்க என்ன போறோம், வி என்றா 5, அங்கால போட்டீங்கன்னா 1 கூட்டுறோம் 6, அப்ப நாங்க இங்க 1 குறைப்போம் 4. அதே மாதிரி எக்ஸ் என்றா 10, 10க்கு நாங்க என்ன செய்யணும், அப்ப
எக்ஸ்ண்டா 10ண்டா 11 எப்படி வரப்போகுது? எக்ஸோட பின்னால ஒன்று போட்டோம்டா 11. அதே மாதிரி எக்ஸோட இன்னொன்று கூட 11 இன்னொன்று சேர்த்தா 12. அதே மாதிரி எக்ஸோட ஒன்று 11 12 13 இப்படி வார மாதிரி எக்ஸுக்கு பின்னால போகக்குள்ள ஒன்று கூடுது தானே. அப்ப எக்ஸுக்கு முன்னால ஒன்று போட்ட என்ன செய்ய ஒன்று குறையும். இதுதான் 9. அதே மாதிரியே நாங்க இந்த 14 15க்கும் எழுதலாம். தெரியும் 14 15க்கும் என்ன மாதிரி எழுதலாம். இதே வச்சே நாங்க சொல்லலாம். இப்ப எங்களுக்கு தெரியும் 10 என்று வந்தா எக்ஸ் வந்துடும். 4 முன்னுக்கு நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம். 4 4 5க்கு முன்னுக்கு ஒன்று குறைச்சி போடணும். அப்ப 14 15 எப்படி எழுத போறோம்? எங்களுக்கு தெரியும் 10க்கு தெரியும் எக்ஸ், 5க்கு தெரியும் எங்களுக்கு வி, 15 இப்படியே நாங்க ஒவ்வொன்றா எழுதிட்டு போகலாம். அப்போ முதலாவது இந்த 10க்குரியதை நாங்க பாடமாக்கி வச்சுக்கணும். அதுல 3 எழுத்து தான் பிள்ளைகள் பாடமாக்க வேண்டியிருக்கு. அப்போ இவ்வளவுதான். இப்போ ஈஸியான ஒரு மெத்தட். இப்போ நாங்க எங்களுக்கு விரும்பின மாதிரி நம்பரை போட்டு அதுக்குரிய பயிற்சி செய்யக்கூடிய மாதிரியும் முதலாவது இந்த விஷயத்தை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு பழகிக்கொள்ளுங்க.